இரண்டு சரீர பிணைகள் சரீர ஆள் பிணையில் இவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் ஒன்று கூடி இவற்றை விடுதலையை கொண்டாடி இருக்கிறார். தயவு செஞ்சு தான் யூடியூபர்ஸ்கள் வந்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். ஜெஃப்னாபொடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலி மூலமாக நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைத்தியர் அர்ச்சுனா பற்றின விஷயங்கள் தான் கடந்த 2 மாத காலமாகவே பேசப்பட்டு வந்தோன்றிருக்கு. அதில் குறிப்பாக அண்மையில் வைத்தியர் அர்ச்சுனா போலீஸாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். உங்களுக்கு தெரிஞ்சும் அண்மையில் இவர் விளக்கமறியலில் வைக்கப்படுறதுக்கு முதல் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தியிருக்க 7 குற்றச்சாட்டுகள் இவர் பேரில் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இவருக்கான பிணை வழங்குறதுக்கான நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் அதுவும் நிராகரிக்கப்பட்டது. பிறகு இன்று இவருக்கான பிணை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து 2 சரீர பிணைகள் 2 சரீர ஆள் பிணையில் இவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் இவருக்கான ஆதரவு குரல்கள் கொடுத்த வண்ணமே மக்கள் இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு இவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு பிணையில் விடுதலை செய்யப்பட்ட பிறகு மக்கள் ஒன்று கூடி இவற்றை விடுதலையை கொண்டாடி இருக்கிறோம். இவரை தூக்கியெல்லாம் கொண்டாடி குதூகலித்ததை நாங்கள் இந்த காணொலிகள் மூலமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இவர் மக்களுக்காக சில உரையை மாற்றியிருக்கிறார். தனக்கு சிறையில் நடந்த விடயங்களை மக்களோட இவர் பகிர்ந்து கொண்டதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆதரவு குரல்கள் இவருக்கு ஆதரவாக வந்த வண்ணத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இவர் சிறைக்கு போன பிறகு. அதற்கு பிறகு இவர் அண்மையில் ஒரு பதிவொண்ட தனது முகவலி புத்தகத்தில் விட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த யூடியூபர்ஸ்களுக்காக அந்த பதிவிட்டிருக்கிறார். தயவு செஞ்சு தான் யூடியூபர்ஸ்கள் வந்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். அதாவது வந்து அந்த தாயை பற்றின தகவல்கள், அதாவது வந்து அந்த குறிப்பாக அந்த இறந்த தாயை பற்றியோ அந்த குடும்பத்தை பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களோ தெரியாத தகவல்களோ என்று சும்மா எதேர்ச்சியாக பரப்ப வேண்டாம். தான் இந்த மன்னாரை விட்டு கொஞ்ச நாளால் போயிடுவேன், ஆனால் இங்கே வாழ போகிறது அந்த குடும்பம் வாழ போகுது, இதனால் நிறைய சமூக சிக்கல்களை அந்த குடும்பம் எதிர்நோக்கும் என்ற மாதிரியான ஒரு பதிவை வந்து முகவலி புத்தகத்தில் அவர் விட்டிருக்கார். உண்மையிலேயே இந்த விஷயம் பலராலும் ஒரு பார்க்கப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. பல விமர்சனங்கள் இதன் ரீதியில் எழுந்திருக்கு. பலரும் இதற்கான ஆதரவு குரலையும் கொடுத்த வண்ணமே இருக்கிறோம். உண்மையிலேயே இவர் கடைசியில் அந்த தொப்பி அளவாளர்களுக்கு மட்டும் போட்டிருப்பார். அப்போ அதிலேருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, குறிப்பிட்ட சில யூடியூபர்ஸ்களை மட்டும்தான் இப்படி சொல்லியிருக்காருன்னு தெரிய வருது. உண்மையிலேயே இவற்றை அந்த மக்கள் குதூகலித்த அந்த காணொலியையும் இதோட நான் ஆட் பண்ணுறேன். தொடர்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி நாகரவும் வந்துட்டு அவர் கோர்ஸுக்குள்ள
எல்லாம் கேளு. சரியா கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. கோயில காட்டுற இடத்துல தான் சாப்பாடு எல்லாம் இருக்கு. இப்படிக்கு என்ன உங்க உள்ளுக்கு நான் போடணும்டா போய் எனக்கு போய் சொல்லி கரெக்டாக பண்ணி கொண்டு போய் கொண்டு எடுத்துருக்கலாம். அவங்க அவங்களுக்கு கொண்டு வந்து எனக்கு 5 மணி தான் நிற்கிறோம். இல்ல